சார் இப்போ எல்லோருடைய மாயை எல்லாரும் ஒரு பெரிய மாயே இருக்குது. அதாவது என்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற ஒரு +2 முடித்தோடனே என்ஜினியரிங் போயிடணும். என்ன என்ஜினியரிங்லாம் கிடையாது, என்ஜினியரிங் படிச்சிடணும், ஒரு பிஇ பட்டம் வாங்கினங்க அப்படின்றாங்க. ஆனால் நிறைய பேருக்கு பிஇக்கும் பிடெக்குக்கும் உள்ள வித்தியாசமே தெரியாது. ரெண்டுமே பொறியியல் படிப்புகள் தான். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். எனவே என்னோட முதல் கேள்வியே, படித்தவர்களுக்கே நிறைய பேருக்கு பிஇக்கும் பிடெக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க. எனவே பிஇ பிடெக் உள்ள வித்தியாசம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இல்லை, கண்டிப்பாக. ஆக்சுவலி ஓவரால் பார்க்கும்போது பிஇக்கும் பிடெக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துக்கும் பிடெக் கொடுக்குறாங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இந்த கோர் பிரான்ச்சஸ்லாம் பிஇ கொடுக்குறாங்க. அதே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு பிடெக் கொடுக்குறாங்க, பயோடெக்னாலஜிக்கு பிடெக் கொடுக்குறாங்க, ஃபேஷன் டெக்னாலஜிக்கு பிடெக் கொடுக்குறாங்க. பட் ஜென்ரலி டெக்னாலஜி அப்படின்னு இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அதனால் அது ரியலாகவே இம்ப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நாளைக்கு நீங்கள் மேல் படிப்புக்கு இல்லை ஒரு கேட் எக்ஸாம் எழுதுறீங்களோ, இல்லை மேல் படிப்பு போகிறீங்களோ, வேலைக்கு போகும்போது பிடெக்கு மவுஸ் ஜாஸ்தி, இல்லை பிஇக்கு மவுஸ் ஜாஸ்தி அப்படிலாம் கிடையாது. எல்லாமே போத் ஆர் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்வேன் இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும். though there is a difference between engineering and technology, டேர்மில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும், பட் நடைமுறையில் நம்முடைய சிலபஸ் ஆகட்டும், நம்முடைய கண்டென்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும், அதாவது இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அது எல்லாத்துக்குமே ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை சார் பிஇ பெட்டரா பிடெக் பெட்டரா அப்படிங்கிறதோட. எப்போவுமே நான் சொல்கிறது, ஒரு நல்ல கல்லூரி தான் முக்கியம். நம்ம எந்த கல்லூரியில் படிக்கிறோம், எங்கே படிக்கிறோம், எப்படி படிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கே படிக்கிறோங்கிறது தான் ஃபஸ்ட்டு. அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். என்ன படிக்கிறோம், எங்கே படிக்கிறோம்னு நான் கேள்வி கேட்கணும்னு அடுத்த கேள்விக்கு வரும்பொழுதே ஒரு நேயர் தயாராகிட்டாங்க. ஜெயபிரகாஷ் காந்தி வந்திருக்காங்க. சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க மேடம்? சொல்லுங்க, உங்க கேள்வியை கேட்கலாமா? ஹலோ, சொல்லுங்கம்மா. சார், எங்க பாப்பா +2 முடிக்க போறாங்க. அவங்க பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. அதுக்கான வேல்யூஷன் அப்ப ஃபியூச்சர்ல இருக்குமான்றது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிடெக் பயோமெடிக்கல் சொல்லிருக்காங்க. நல்ல கேள்விமா. உங்களுக்கான பதில் வந்து கொண்டே இருக்கு. நீங்க உங்க சத்தத்தை குறைச்சு வச்சு தொலைக்காட்சியில் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கான பதில் வந்து கொண்டே இருக்கும். சொல்லுங்க சார். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய ஆதிக்கம் எதுனா 3 ஏரியாவில் மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ் சைடில். செகண்டு ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங். தேர்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரில் ஒரு மிகப்பெரிய இன்டகிரேட் ஆகுது. ஈவன் கேன்சர் கேன் பி டிடெக்டட் மச் பெட்டர் தென் டாக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு பயோமெடிக்கலுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. பட் பயோமெடிக்கல் படிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம படிக்கிற சிலபஸ் ஆல்மோஸ்ட் 72% அவுடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லலை, ஈவன் லிங்க்டின் ஸ்கில் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு மாணவன் பயோமெடிக்கல் படிக்கும்போது நான் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க, அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஃப்யூச்சரில் அந்த டெக்னாலஜியை நீங்கள் அடிஷ்னலாக லேர்ன் பண்ணிங்கன்னா பயோமெடிக்கல் படிக்கும்போது நல்ல வாய்ப்பு இருக்குது. ஒன்று சிந்தட்டிக் பயாலஜின்னு எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது பிரமாதமான ஒரு எமர்ஜிங் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பயாலஜி. இப்போ நான் ரீசெண்டாக யூஎஸ் வந்தபோது எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் டிஜிட்டல் பயாலஜி. அதுக்கப்புறம் கிறிஸ்பர் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோங்க பயோமெடிக்கல் ஃபீல்டில். அதுக்கு ஏஐ படிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏஐ யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுளில் போய் ஏஐ டூல்ஸ் ஃபார் பயோமெடிக்கல் அப்படின்னு போடுங்க. ஏகப்பட்ட டூல்ஸ் வருது. அதில் பெஸ்ட்டு 7 டூல்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ டூலை பயோமெடிக்கல் எங்கே அப்ளை பண்ணுறாங்க, எப்படி அப்ளை பண்ணாங்க கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்து கொண்டு இருக்குது ஃபியூச்சரில். சார் நிச்சயமாக அவங்களுக்கான பதில் சொல்லிட்டீங்க. ஒரு துணை கேள்வி நான் கேட்குறேன் சார். பயோமெடிக்கல் படிக்கும்போது கிராஜுவேஷனோட முடிச்சா சரியாக இருக்குமா, இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும்போது தான் வேலை வாய்ப்புகள் அதிகமாக? இல்லை, அதாவது ஒரு காலத்தில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண சொன்னால், பட் இப்போ இருக்கிற இந்த ஏஐ உடைய டெவலப்மெண்ட் ஹெல்த் கேர் இன்டகிரேட் ஆகும்போது 4 வருஷம் கழித்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் மேல் படிப்புக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த வருஷம் போன ஒரு ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக கேட் எக்ஸாமில் கூட பயோமெடிக்கல் சப்ஜெக்ட் கொண்டு வந்துட்டாங்க. இதே ஒரு 4 வருஷம் முன்னாடி பயோமெடிக்கல் கேட் சப்ஜெக்டில் கிடையாது. அப்போது ஈவன் நம்முடைய அரசு அது புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு கேட் எக்ஸாம்லேயும் பயோமெடிக்கல் சப்ஜெக்ட் எடுத்துனாங்க. ஸோ மேல் படிப்புக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் பெரிய லெவலில் மெடிக்கல் ஹெல்த் கேரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கேட் எக்ஸாம் எழுதணும். ஸோ கேட்லேயும் பயோமெடிக்கல் சப்ஜெக்ட் இருக்குது. அதனால் தாராளமாக மேல் படிப்புக்கும் பேரலாக ப்ரிப்பேர் பண்ண நன்றாக இருக்கும்.